10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, today we are going to see the topic coagulation of blood. What is coagulation? Coagulation of blood, other name hemostasis. The technical term of coagulation of blood is hemostasis. Coagulation or clotting of blood. If you cut your finger or when you get yourself hurt, your wound bleeds for some time, after which stops to bleed. நம்ம வந்து கட் பண்ணிட்டோம், காயம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு வந்து நமக்கு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த ப்ளீடிங் வந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்காது, கொஞ்ச நேரத்தில் வந்து என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம். வாட் இஸ் த ப்ளீடிங் டைம்? 2 to 7 minutes வந்து ப்ளீடிங் டைம். கிளாட்டிங் டைம் வந்து 8 to 15 minutes. ஓகே, ப்ளீட் ஆகிறது எப்படி வந்து 2 to 7 minutes நமக்கு வந்து ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து கிளாட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கிளாட்டிங் டைம் வந்து எவ்வளோ அப்படின்னா 8 to 15 minutes. இப்போ ஆவரேஜாக 15 minutesல நம்ம வந்து நமக்கு காயமாயிடுச்சு அப்படின்னா பிளட் வந்து கிளாட் ஆகிடணும். சப்போஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து கிளாட் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்? கிளாட் ஆகாமல் இருந்துச்சுன்னா பிளட் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் டிசீஸ், தட் இஸ் ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீடர் டிசீஸ், ப்ளீடிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ளீடர் டிசீஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது, குயின் விக்டோரியாஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம், ராயல் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை ஏன்னா அது ராயல் ஃபேமிலியில் மட்டுமே அந்த டிசீஸ் வந்து பர்டிகுலராக இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறோம்? ராயல் டிசீஸ் அப்படின்னு அதுக்கு பேர். குயின் விக்டோரியாஸ் டிசீஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டாக வந்து இந்த ப்ளீடர் டிசீஸை வந்து யார்கிட்ட கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா குயின் விக்டோரியாட்ட தான் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. அந்த குயினுக்கு வந்து இருந்த அந்த டிசீஸ் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்களோட 9 childrenல வந்து 3 childrenக்கு வந்து பாஸ் ஆச்சு. ஃபீமேல் சில்ட்ரனுக்கு வந்து பாஸ் ஆச்சு. அவங்ககிட்ட இருந்து மற்ற ஃபேமிலிக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ரஷ்யாவில் வந்து அவங்க மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அங்கே உள்ள பிரின்சஸ்க்கு அங்கே உள்ள பிரின்ஸுக்கும் அந்த பிரின்ஸ் கிடையாது, அவங்களோட ஃபேமிலியில் வந்து இன்ஹெரிட் ஆச்சு. அது மாதிரி வேறு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வேறு ராயல் ஃபேமிலிக்கும் வந்து இவங்க ஃபேமிலியிலேருந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ராயல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, தென் திஸ் இஸ் பிகாஸ் த பிளட் கிளாட்ஸ் ஆர் coagulates in the response to trauma. பிளட் கிளாட் வந்து நமக்கு எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ட்ராமா, இன்ஜுரி ஆகும்போது அதற்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து தான் நமக்கு வந்து பிளட் கிளாட் வந்து ஃபார்ம் ஆகும். இன்ஜுரி ஆகிடுச்சுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிளாட் ஆகிடுது. கிளாட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து அது அப்நார்மல் ரெஸ்பான்ஸ். ஓகே, தென் மெக்கானிசம் பை விச் த எக்ஸசிவ் பிளட் லாஸ் இஸ் ப்ரிவென்டட் பை த ஃபார்மேஷன் ஆஃப் கிளாட் இஸ் கால்ட் அஸ் பிளட் coagulation ஆர் கிளாட்டிங் ஆஃப் பிளட். mechanism by which excessive blood loss is prevented by formation of clot. ஓகே, நமக்கு வந்து பிளட் வந்து எக்ஸசிவாக லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றத அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பிளட் வந்து நமக்கு வந்து கிளாட் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் பிளட் coagulation ஆர் கிளாட்டிங் ஆஃப் பிளட். த ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிளட் coagulation. ஆக்சுவலாக வந்து இது ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பிளட் கிளாட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டிமுலஸ். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஸ்டிமுலஸ் அப்படின்னா ஏதாச்சும் வந்து நமக்கு காயம்படுறதுக்கு ஒரு ஸ்டிமுலஸ், ஒரு நைஃபோ ஏதோ ஒன்று வந்து கட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? டிஷ்யூ டேமேஜ் ஆகும். ஒரு ஸ்டிமுலஸ் வந்து நம்ம பாடியில் ஆக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது? டிஷ்யூ டேமேஜ் ஆகுது. டிஷ்யூ டேமேஜ் ஆன உடனே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மசில் ஸ்பாசம், platelet plug formation. What is spasm? Spasm means sudden contraction of muscles with pain. Okay, painful muscle contraction. இப்போ கட் பண்ண இடத்துல வந்து மசில்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கண்ட்ராக்ட் ஆகும். கண்ட்ராக்ட் ஆகுது.
அது நார்மலாக இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து என்ன எப்படி நடக்கும் அப்படின்னா மசில் கண்ட்ராக்ஷன் வந்து மசில் ஸ்பாசம் அப்படின்றது வந்து மசில் ட்விச்சஸ் டு சிவியர் பெயின், ரொம்ப பெயினை வந்து கொடுக்கக்கூடியது. இது நமக்கு எப்போ வந்து நடக்கும் அப்படின்னா நம்ம நடக்கும்போது, நிற்கும்போது, உக்காந்துருக்கும்போது, ஈவன் இன் ஸ்லீப் அப்போ கூட இந்த மசில் ஸ்பாசம் வந்து நமக்கு வரலாம். The muscle, when a muscle involuntary and forcefully contracts and cannot relax, forcefully contracts, சடனாக வந்து இன்வாலண்ட்ரியாக நம்மளோட இது நாலேஜ் இல்லாமலே சடனாக வந்து கண்ட்ராக்ட் ஆகிடும். ஆனால் அது ரிலாக்ஸ் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம எல்லாருமே அந்த மாதிரி இதை வந்து மீட் பண்ணியிருப்போம். கால் வந்து திடீர்னு வந்து அப்படியே இழுத்துக்கும். தூங்கிட்டு இருக்கும்போது இதில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு வந்து நமக்கு அப்படியே வந்து சடனாக கண்ட்ராக்ட் ஆகி பெயின் ஆகிடும். அதை பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்குள்ளே ரொம்ப வந்து நம்ம கஷ்டப்படுவோம். அதான் வந்து மசில் ஸ்பாசம் சொல்கிறோம். இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் மசில் கிராம்ப்ஸ். மசில் கிராம்ப்ஸ்னு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, இது வந்து எப்போ நடக்கும்னா நமக்கு ஏதாச்சும் இன்ஜுரி படும்போது, கை கால் கட் ஆகும்போது அதில் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஸ்பாசம் ஆகுது. தென் பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன். பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பிளேட்லெட்ஸ் கெட் இன்க்ரீஸ்ட். அது கட் ஆகிற இடத்துல வந்து என்ன ஆகும்னா பிளேட்லெட் ஃபார்மேஷன் வந்து பிளேட்லெட்ஸ் வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து அப்படியே கிளம்ப் ஆகி ஒரு எலிவேஷனை வந்து ஃபார்ம் பண்ணும். அது என்ன சொல்கிறோன்னா பிளக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த பிளேட்லெட் பிளக் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பை தி ப்ரோட்டீன் மெஷ் மேட் அப் ஆஃப் ஃபைப்ரின். ஆக்சுவலாக வந்து அது ஒரு நெட்வொர்க் மாதிரி, ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஒரு இது ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குது. மேடப் ஆஃப் ஃபைப்ரின் அப்படின்ற ப்ரோட்டீன் மூலமாக வந்து அது வந்து ஒரு மெஷ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம பிளேட்லெட் பிளக் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த பிளேட்லெட் பிளக்கில் வந்து என்ன இருக்குன்னா அதிகமான நம்பர் பிளேட்லெட் வந்து ஃபார்ம் ஆகிடும். கட் ஆகும்போது நமக்கு வந்து அது பிளட் கிளாட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காக பிளேட்லெட் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன் அப்படி சொல்கிறோம். ஓகே, டிஷ்யூ டேமேஜ் ஆகிற இடத்துல வந்து மசில் ஸ்பாசம் வருது, ப்ளஸ் வந்து பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன். தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதில் என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ரின்சிக் கிளாட் மெக்கானிசம். இன்ட்ரின்சிக் கிளாட்டிங் மெக்கானிசம் அப்படின்றது வாட் இஸ் இன்ட்ரின்சிக்? இன்ட்ரின்சிக் மீன்ஸ் இன்ஹீரண்ட் சம்திங் தட் இஸ் நேச்சுரலாகவே நமக்கு வந்து கிளாட்டிங் மெக்கானிசம் நம்ம பாடியில் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோத்ரோமின் ஆக்டிவேட்டர் சப்ஸ்டன்ஸ். ப்ரோத்ரோமின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் நம்ம பிளட்டில் வந்து இருக்குது. இது எப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொயாகுலேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். கொயாகுலேஷன் ப்ரோட்டீன்ஸ் ப்ரோத்ரோமின், த்ரோம்பின், ஃபைப்ரின், இந்த மூணு வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் இன்ஆக்டிவ் டூரிங் தி நார்மல் கண்டிஷனில் வந்து இது வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். when the blood vessel get injured, blood vessel வந்து இன்ஜூர்ட் ஆகும்போது the factors get activated. இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் டு ஃபார்ம் பிளட் கிளாட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆக்டிவேட் ஆகுது. இப்போ நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோத்ரோமின் ஆக்டிவேட்டர் சப்ஸ்டன்ஸ். இது நமக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ரோத்ரோம்பினேஸ் ஆர் த்ராம்போகைனேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் நமக்கு பிளட்டில் வந்து இருக்குது. அது எப்போ ஃபார்ம் ஆகும்னா டிஷ்யூ டேமேஜ் அப்போ. பாஸ்போலிப்பிட்ஸ், அதாவது டிஷ்யூ டேமேஜ் அப்போ வந்து லிப்போப்ரோட்டீன் அண்ட் பாஸ்போலிப்பிட் வந்து அதில் ரிலீஸ் ஆகும். அது வந்து எதை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ப்ரோத்ரோம்பினேஸ் ஆர் த்ராம்போகைனேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை வந்து ஃபார்ம் பண்ணோம். அதான் வந்து என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோத்ரோம்பின் ஆக்டிவேட்டர் சப்ஸ்டன்ஸ். ஆக்சுவலாக ப்ரோத்ரோம்பினை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரோத்ரோம்பினேஸ் ஆர் த்ராம்போகைனேஸ் அப்படின்ற என்சைம். அதுதான் எதை வந்து கன்வெர்ட் ஆகும் ப்ரோத்ரோம்பின் இன்டு த்ரோம்பின் அப்படின்ற இதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸு. இப்போ ப்ரோத்ரோம்பின் அப்படின்றது வந்து நமக்கு கோயாகுலேஷன் ஃபேக்டர் தட் கெட் கன்வெர்டட் இன்டு த்ரோம்பின். ப்ரோத்ரோம்பின் கன்வெர்டட் டு த்ரோம்பின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனை வந்து அது கன்வெர்ட் ஆகணும். த்ரோம்பின் ஆக்ட்ஸ் ஆன் தி என்சைமேட்டிக் கிளாண்ட் ஃபைப்ரினோஜன். இது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைப்ரினோஜன் அப்படின்ற என்சைம் கூட, அதாவது அந்த ப்ரோட்டீனோட வந்து ஆக்ட் ஆகணும். த்ரோம்பின் ஆக்ட்ஸ் என்சைமேட்டிக் ஆன் ஃபைப்ரினோஜன். திஸ் இஸ் அனதர் கோயாகுலேஷன் ஃபேக்டர், ஃபைப்ரினோஜன். அதாவது ப்ரோத்ரோம்பின் கெட் கன்வெர்டட் இன் த்ரோம்பின், தென் த்ரோம்பின் ஆக்ட்ஸ் ஆன் தி ஃபைப்ரினோஜன், ஃபார்ம்ஸ் த்ரெட்ஸ் ஆஃப் ஃபைப்ரின். இப்போ ஃபைப்ரினோஜன் அப்படின்றது சாலிபிள் ப்ரோட்டீன் that forms threads of fibrin. Fibrin அப்படின்றது insoluble
ப்ரோட்டீன். இப்போ ஃபைப்ரின் வந்து நமக்கு வந்து எதாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபைப்ரினாக வந்து கன்வெர்ட் ஆகணும். ஃபைப்ரினோஜன் கன்வெர்டட் இன்டு ஃபைப்ரின் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த்ராம்பின். இதுக்கு வந்து நமக்கு வந்து எது ஆக்ட் ஆகுது? த்ராம்பின் அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து ஆக்ட் ஆகும். ஃபைப்ரினோஜன் கெட் கன்வெர்டட் இன்டு ஃபைப்ரின் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த்ராம்பின். ஓகே, இப்போ ஃபைனலாக நமக்கு த்ராம்பின் அப்படின்றதான் வந்து இன்சாலிபிள். இது வந்து கரையாது. இதுதான் வந்து நமக்கு பிளட் கிளாட்டை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய மெயின் ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபைப்ரின் தான், இன்சாலிபிள் ப்ரோட்டீன். தென் ஃபைப்ரின் த்ரெட்ஸ் அட் த டேமேஜ் சைட் ட்ராப்ஸ் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். இப்போ இந்த ஃபைப்ரின் வந்து அது மட்டும் இருக்காது, அதோட வந்து எதை கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளட் செல்ஸை வந்து கேட்ச் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து பிளேட்லெட்ஸு. இப்போ பிளட் கிளாட் அப்படின்றதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபைப்ரின் அப்படின்ற இன்சாலிபிள் ப்ரோட்டீன், தென் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ் எல்லாமே வந்து உள்ள கேப்சர் ஆகிருக்கும். அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா பிளட் கிளாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டிமுலஸ், தென் டிஷ்யூ டேமேஜ், மசில் ஸ்பாசம், பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன். அடுத்த ப்ராசஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோத்ரோமின், ஆக்டிவேட்டா சப்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் ப்ரோத்ரோமினை ஆக்டிவேட் பண்ணி த்ரோமினை கன்வெர்ட் பண்ணுது. தென் த்ராம்பின் ஆக்ட்ஸ் ஆன் தி என்சைமேட்டிக் லேண்ட் ஃபைப்ரினோஜன். அடுத்தது ஃபைப்ரினோஜனோட வந்து ஆக்ட் ஆகுது. ஃபைப்ரினோஜன் கெட் கன்வெர்டட் இன்டு ஃபைப்ரின். இது வந்து இன்சாலிபிள். இப்போ ஃபைப்ரின் வந்து நமக்கு என்ன பண்ணோன்னா ஃபைனலாக வந்து பிளட் கிளாட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஃபைப்ரின் த்ரெட்ஸ் அட் த டேமேஜ் சைட் ட்ராப்ஸ் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். ஓகே, அதுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து கேப்சர் ஆகிருக்கும். ஓகே, தென் இந்த ப்ரோத்ரோமின் அப்படின்றது வந்து நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா லிவரில் வந்து ஃபார்ம் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் விட்டமின் கே அண்ட் கால்சியம். விட்டமின் கே, இந்த விட்டமின் கே நமக்கு வந்து டிஃபிஷியன்சி அப்படின்னா கூட நமக்கு வந்து பிளட் கிளாட் ஆகாது. எதனால் அப்படின்னா இந்த ப்ரோத்ரோமின் சிந்தசிஸ் வந்து லிவரில் வந்து நடக்காது. ப்ரோத்ரோமின் தான் நமக்கு வந்து த்ரோமினாக கன்வெர்ட் ஆகுது. த்ராம்பின் வந்து இதில் ஆக்ட் ஆகணும். இப்போ இந்த இது வந்து நமக்கு சிந்தசிஸ் ஆகலை அப்படின்னா கூட நமக்கு பிளட் கிளாட்டிங் டைம் வந்து அதிகமாகும், ப்ளஸ் வந்து ஆகாமலும் இருக்கலாம். ப்ளீடட் டிசீஸ் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சினாலே நமக்கு வந்து பிளட் கிளாட் டைம் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொலாங் டைம் ஆகிடலாம். ஓகே, பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து the mechanism by which excessive blood loss is prevented by formation of clot, that is called as blood coagulation or clotting of blood. Then the clotting process begins when the endothelium of the blood vessel is damaged and the connective tissue in its wall is exposed to the blood. Clotting process வந்து எப்போ வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எண்டோத்திலியம் பிளட் வெசல் டேமேஜ். பிளட் வெசல் வந்து நமக்கு சர்ஃபேஸில் மட்டும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா பிளட் வந்து நமக்கு எக்ஸ்போஸ் ஆகாது. எண்டோத்திலியம் கட் ஆகும்போது தான் என்ன ஆகுது, பிளட் வந்து ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வரும். பிளேட்லெட்ஸ் அட்ஹியர் டு தி கொலாஜன் ஃபைபர்ஸ் இன் த கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் ரிலீஸ் சப்ஸ்டன்ஸ் தட் ஃபார்ம்ஸ் தி பிளேட்லெட் பிளக். பிளேட்லெட்ஸ் வந்து அட்ஹியர் டு தி கொலாஜன் ஃபைபர்ஸ். ஆக்சுவலாக கொலாஜன் ஃபைபர்ஸ் அப்படின்றது நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ். இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூவோட இருக்கும். அண்ட் ரிலீஸ் சப்ஸ்டன்ஸ் தட் ஃபார்ம்ஸ் தி பிளேட்லெட் பிளக். ஏற்கனவே பிளேட்லெட் பிளக்னு சொன்னேன். பிளேட்லெட்ஸ் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து அப்படியே அக்யூமுலேட் ஆகும்போது அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளேட்லெட் பிளக் அப்படின்னு சொல்கிறோம். விச் ப்ரொவைட்ஸ் எமர்ஜென்சி ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் தி பிளட் லாஸ். டக்குனு வந்து பிளேட்லெட்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகி அதை வந்து ஃபுல்லாக அக்யூமுலேட் ஆகும்போது அந்த பிளட் வெசலில் வந்து என்ன ஆகிடும், blood loss வந்து prevent ஆகுது. provides emergency protection against the blood loss. டக்குனு நமக்கு வந்து blood loss வந்து ஸ்டாப் ஆகுது. clotting factors released from the clumped platelets or damaged cells mix with the clotting factors in the plasma. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா clotting factors அப்படின்றது வந்து இதெல்லாம் ப்ரோத்ரோமின், த்ரோமின், ஃபைப்ரினோஜன், ஃபைப்ரின் எல்லாமே வந்து clotting factors தான். released from the clumped platelets or damaged cells mix with the clotting factors in the plasma. ஓகே, இந்த பிளேட்லெட்ஸில் இருக்கக்கூடிய இந்த டேமேஜ் செல்ஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி பிளாஸ்மாவோட மிக்ஸ் ஆகுது. The protein called prothrombin is converted into its active form called thrombin. இப்போ ப்ரோத்ரோம்பின் அப்படின்றது இன்ஆக்டிவ் கண்டிஷனில் ப்ரீகர்சராக இருக்கும். அது வந்து ஆக்டிவ் ஃபார்மில் வந்து ஃபார்ம் ஆகும்போது அதை நம்ம த்ராம்பின் அப்படி சொல்கிறோம். இதுக்கு தான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னேன் ப்ரோத்ரோம்பினேஸ் த்ரோம்போகைனேஸ் அப்படின்ற என்சைம் வந்து இதுக்கு வந்து ஆக்ட் ஆகும். அதனோட ஹெல்ப்பில் தான் ப்ரோத்ரோம்பின் கன்வெர்டட் இன்டு த்ரோம்பின். இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் விட்டமின் கே. அதுக்கு வந்து கால்சியம் வேணும், விட்டமின் கேயும் வேணும். த்ரோம்பின் ஹெல்ப்ஸ் இன் தி கன்வர்ஷன் ஆஃப் ஃபைப்ரினோஜன் டு ஃபார்ம் ஃபைப்ரின் த்ரெட்ஸ்.
thrombin helps in the conversion of fibrinogen. Fibrinogen வந்து fibrina வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு thrombin வந்து வேணும். The threads of fibrins become interlinked into a patch that traps blood cells and seals the injured vessel until the wound is healed. என்ன ஆகும்னா அந்த ஃபைப்ரின்ஸ்லாம் வந்து நல்லா இன்டர்லிங்க்டு ஒன்றோட ஒன்று இணைஞ்சு ஒரு பேச்சஸ் ஆஃப் டிஷ்யூவை வந்து ஃபார்ம் ஆகுது. த ட்ராப்ஸ் பிளட் செல்ஸை வந்து எல்லாம் ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கோம். அண்ட் சீல் த இன்ஜூர்ட் வெசல் காயம்பட்ட இடத்த வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். அதாவது எப்போ வரைக்கும் அப்படின்னா அந்த வூண்ட் வந்து ஹீல் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக க்ளோஸ்ட் நேச்சரில் இருக்கும். ஆஃப்டர் சம் டைம் ஃபைப்ரல்ஸ் கண்ட்ராக்ட்ஸ் ஸ்குவீசிங் அவுட் ஸ்ட்ரா கலர்டு. இப்போ இந்த பிளட் கிளாட் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிச்சு. பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகணும், ஆஃப்டர் சம் டைம் ஃபைப்ரல்ஸ் கண்ட்ராக்ட். அந்த ஃபைப்ரின் எல்லாம் வந்து ஃபுல்லாக அப்படி கண்ட்ராக்ட் ஆகுது. இப்படி கண்ட்ராக்ட் ஆகும்போது என்ன, ஸ்குவீசிங் அவுட் தி ஸ்ட்ரா கலர்ட் ஃப்ளூயிட் த்ரூ எ மெஷ்வர் கால்டு சீரம். ஆக்சுவலாக என்ன ஆகும்னா சீரம் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் சீரம்? சீரம்ன்றது வந்து தட் டஸ் நாட் இன்வால்வ் இன் தி பிளட் கோயாகுலேஷன். இதுவும் ஒரு ப்ரோட்டீன் தான், பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் தான். ஆனால் வந்து தட் டஸ் நாட் இன்வால்வ் இன் தி கோயாகுலேஷன் இன்வால்வ் ஆகாத பிளட் கண்டென்ட் வந்து என்னென்னா சீரம். பிளாஸ்மா வித்தவுட் ஃபைப்ரினோஜன் இஸ் கால்ட் அஸ் சீரம். ஆக்சுவலாக வந்து பிளாஸ்மாவில் ஃபைப்ரினோஜன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் என்ன சொல்கிறோன்னா சீரம் அப்படி சொல்கிறோம். பிளாஸ்மா வித்தவுட் ஃபைப்ரினோஜன் இஸ் கால்ட் அஸ் சீரம். அது நம்ம பார்க்க முடியும். பிளட் கிளாட் ஆனதுக்கப்புறம் வந்து தண்ணி மாதிரி இப்படியே வலியும், என்ன மாதிரி லைட்டாக வந்து அந்த பிளட் கிளாட்டுக்கு மேலே வந்து ஊஸ் அவுட் ஆகிருக்கும். அதுதான் என்ன சொல்கிறோன்னா சீரம் அப்படி சொல்கிறோம். அது வந்து நமக்கு அப்படியே ட்ரை ஆகி கிறிஸ்டல்ஸாக வந்து அப்படியே பிரேக் ஆகும். பிளட் கிளாட்டு தனியாக ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு மேலே வந்து தண்ணி மாதிரி வளைஞ்சிட்ருக்கோம். அது வந்து என்ன சொல்கிறோம், சீரம் சொல்கிறோம். ஓகே, தென் ஆஃப்டர் சம்டைம் fibril contracts squeezing out a straw colored fluid through a meshwork called serum. Then heparin is an anticoagulant produced in small quantities by mast cells of connective tissue which prevents coagulation in some small blood vessels. ஹெப்பாரின் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆன்டிகோயாகுலண்ட். ஆன்டிகோயாகுலண்ட் என்ன, the substance which prevents the coagulation of blood. இது நமக்கு வந்து பிளட் வெசலில் வந்து ஃப்ளூயிடை வந்து பிளட் வந்து ஃப்ளூயிடிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸு ப்ரொடியூஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் பை மாஸ்ட் செல்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ which prevents coagulation in small blood vessel. சின்ன பிளட் வெசலில் வந்து coagulation இது ப்ரிவென்ட் பண்ணுது. இது எங்கேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா மாஸ்ட் செல்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. பிளட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய மாஸ்டர் செல் கிடையாது, கனெக்டிவ் டிஷ்யூவில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய மாஸ்டர் செல்லில் வந்து ஹெப்பாரின் வந்து ஸ்மால் அமௌண்ட் ப்ரொடியூஸ் ஆகி ஸ்மால் பிளட் வெசலில் வந்து கோயாகுலேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து இது கோயாகுலேஷனை ப்ரிவென்ட் பண்ணாது. அதாவது கோயாகுலேஷன் அதாவது ஆன்டி கோயாகுலண்ட் அது வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது தான். ஸ்மால் பிளட் வெசல்ஸை வந்து இதில் பிளட் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்மால் பிளட் வெசலில் வந்து ஹெப்பாரின் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கோயாகுலேஷன் ஆஃப் பிளட். Next heading, composition of lymph and its function. What is lymph? Lymph அப்படின்றது என்ன? About 90% of fluid that leaks from the capillaries eventually seeps back into the capillaries and the remaining 10% collected and returned to blood system by means of series of tubules known as lymph vessels and lymphatics. இந்த லிம்ஃப் அப்படின்றது வந்து எங்கேருந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிளட் வெசலில் பிளட்டு வந்து ஊஸ் அவுட் ஆகி சீப்ஸ் அப்படின்னா வந்து பாஸ் கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து பிளட் வெசலில் வந்து ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வந்து எக்ஸ்ட்ரா செல்லர் ஃப்ளூயிடில் வந்து வெளியில் வருது. அதில் ரிட்டன் பிளட் 90% வந்து திரும்ப வந்து பிளட் வெசல்லே வந்து ரிட்டன் ஆகிடும். அதில் 10% மட்டும் வந்து கலெக்ட் ஆகி என்ன ஆகுதுன்னா அது ஒரு தனி சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது. லிம்ஃப் வெசல்ஸ் அண்ட் லிம்ஃபாட்டிக்ஸில் வந்து அது ட்ரெயின் ஆகுது. இதுவும் பிளட் கண்டென்ட் தான், ஆனால் கலர்லெஸ். லிம்ஃப் வந்து என்ன அப்படின்னா அதில் ஹீமோக்ளோபின் கிடையாது. ஸோ இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். த ஃப்ளூயிட் இன்சைட் த லிம்ஃபாட்டிக்ஸ் இஸ் கால்ட் அஸ் லிம்ஃப். இந்த லிம்ஃபாட்டிக்ஸில் வந்து கேரி ஆகிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிம்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் தின் வால் டக்ட்ஸ் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்.
lymphatic system consists of complex network of thin walled ducts. ரொம்ப தின்னாக இருக்கும். blood vessel கம்பேர் பண்ணி இது வந்து தின்னாக இருக்குது. lymphatic vessels, filtering bodies, lymph nodes, filtering bodies, and the lymph வந்து filter பண்ணக்கூடிய bodies என்ன அப்படின்னா lymph nodes அப்படி சொல்கிறோம். and a large number of lymphocytic cells, concentrations in various lymphoid organs. இப்போ lymphatic system அப்படின்றது என்னெல்லாம் இருக்கும்னா lymphatic vessels இருக்குது, then lymph nodes இருக்குது, lymphocytic cells இருக்குது, then lymphoid organs. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக என்ன சொல்கிறோன்னா lymphatic system சொல்கிறோம். The lymphatic vessels have smooth walls that runs parallel to the blood vessels. blood vessels எங்கெல்லாம் போகுதோ அதுக்கு parallel வந்து இந்த lymphatic vessels வந்து ரன் ஆகுது. In the skin along with the respiratory and digestive tract. ஸ்கின் வெசலில் வந்து அதுக்கு பேரலாக இருக்குது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில், டைஜஸ்டிவ் ட்ராக்டில் எல்லாமே வந்து பிளட் வெசலுக்கு பேரலாக வந்து லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் வந்து ரன் ஆகுது. தீஸ் வெசல்ஸ் சர்வ் அஸ் அ ரிட்டன் டக்ஸ் ஃபார் தி ஃப்ளூயிட் தட் ஆர் கண்டினியூலி டிஃப்யூசிங் அவுட் தி பிளட், டிஃப்யூசிங் அவுட் ஆஃப் தி பிளட் கேப்லரிஸ் இன்டு தி பாடி டிஷ்யூஸ். ஓகே, இதுக்கு ரிட்டன் பிளட் வெசல்ஸும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. லிம்ஃபாட்டிக் வந்து ஆர்ட்ரிஸ் இருக்குது, வெயின்ஸும் வந்து இருக்குது. தென் the lymph fluid must pass through the lymph nodes. இதுக்கு வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க புக்கில், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. lymph fluid must pass through the lymph nodes before it is returned to the blood. இந்த lymph fluid வந்து பாடி ஃபுல்லாக பாஸ் ஆகுது. எங்கே போகும் அப்படின்னா it must enter into the lymph nodes before return to the blood. பிளட்டில் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே வந்து போயிட்டு வரோம் அப்படின்னா lymph node வந்து என்டர் ஆகி அங்கே வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும். The lymph nodes that filters the fluid from the lymphatic vessels of the skin are highly concentrated in the neck, inguinal, axillaries, respiratory and digestive tract. என்ன ஆகும் அப்படின்னா the lymph node that filter the fluid from the lymphatic vessel of the skin வெசல்லேருந்து வரக்கூடிய lymphatic fluid வந்து எங்கே வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும்? நெக் ரீஜனில், இங்குனல் ரீஜனில். இப்போ இங்குனல் அப்படின்றது வந்து மீட்டிங் பிளேஸ் வந்து அப்பர் தை அண்ட் லோவர் அப்டமன் ரீஜியன். தென் ஆக்சிலரிஸ் அண்டர் தி ஆர்ம், கைக்கு கீழே அக்கிள் சொல்கிறோம்ல அந்த ரீஜனில். தென் ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ் ட்ராக்ட், இந்த ரீஜனில் உள்ள லிம்ஃப் நோட்ஸ் வந்து ஸ்கின் வெசல்லேருந்து வரக்கூடிய லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிடை வந்து ஃபில்டர் பண்ணுது. த லிம்ஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் தி lymph nodes flow into the large collecting duct which finally drains into the large vein that runs beneath the collarbone, the subclavian vein, and is emptied into the bloodstream. Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா the lymph fluid flowing out of the lymph node flow into large collecting duct which finally drain into the larger vein. ஃபுல்லாக வந்து இது ஃப்ளோ ஆகிட்டு எங்கே வந்து கலெக்டிவாக வந்து கலெக்ட் ஆகுது அப்படின்னா லார்ஜர் வெயின் that runs beneath the collarbone. collarbone அப்படின்றது வந்து கிளாவிக்கல் அப்படி சொல்லுவோம். நம்மளோட நெக் ரீஜனில், நம்மளோட கையிலேருந்து இந்த த்ரோட் ரீஜன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் போன் அப்படியே வந்து விசிபிளாக இருக்கும், நமக்கு மேலே எலும்பு தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் காலர் போன் சொல்கிறோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லார்ஜர் வெயினில் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெயின் ஆகுது. த சப்க்ளேவியன் வெயின் அப்படின்றது நமக்கு ஆர்ம் ரீஜன்லேருந்து, ஹார்ட்லேருந்து ஆர்ம் ரீஜனுக்கு போகக்கூடிய வெயின், அதுலேயும் வந்து கலெக்ட் ஆகுது. அண்ட் இஸ் எம்ப்டிட் இன்டு தி பிளட் ஸ்ட்ரீம். ஃபைனலாக வந்து நமக்கு பிளட் ஸ்ட்ரீமில் வந்து என்டர் ஆகிடுது. த நேரோ பேசேஜஸ் இன் தி லிம்ஃப் நோட்ஸ் ஆர் சைனோசாய்ட்ஸ் தட் ஆர் லைன்ட் வித் மேக்ரோஃபேஜஸ். இந்த லிம்ஃப் நோட்ஸில் இருக்கக்கூடிய சைனோசைட்ஸ் அப்படின்னா ஸ்மால் கேவிட்டிஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லைன்டு வித் மேக்ரோஃபேஜஸ். லிம்ஃப் நோட்ஸில் வந்து மேக்ரோஃபேஜஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதனால்? மேக்ரோஃபேஜஸ் வந்து ஃபாகோசைட்டிக் செல்ஸு. இப்போ லிம்ஃபில் போகக்கூடிய ஆன்டிஜென்ஸை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் வந்து ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ரோஃபேஜஸ் இருக்கும். இப்போ நமக்கு இதில் லிம்ஃப் ஃப்ளூயிடில் வந்து அதிகமாக வந்து ஆன்டிஜன் இருக்கும்போது மேக்ரோஃபேஜஸோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைம் வந்து நமக்கு லிம்ஃப் நோட் வந்து இன்ஃப்ளமேட் ஆகும். இப்போ நமக்கு சளி பிடிச்சிருக்கும்போது தொண்டைக்கு பக்கத்தில் வந்து பல்ஜ் ஆகும். குழந்தையாக இருக்கும்போது வந்து பல்ஜாக இருக்கும். அதை வந்து நம்ம விக்ஸ் போட்டு தேய்ச்சி விடுவாங்க, தெரியும். அது வந்து நமக்கு லிம்ஃப் நோடு வந்து வீக்கமாகுது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி காலில் எங்கேயாவது அடிப்படிச்சு அப்படின்னா இங்கினல் நோடு வந்து இன்ஃப்ளமேட் ஆகிக்கும். கையில் எங்கேயா அடிப்படிச்சுன்னா அந்த ஆக்சைட் நோடு வந்து இன்ஃப்ளமேட் ஆகிடும். அது நம்மளாம் பார்க்க முடியும், தெரியும். அது வந்து லார்ஜர் லிம்ஃப் நோடு. எதனால் அப்படின்னா
It is lined with macrophages. The lymph nodes successfully prevent the invading microorganism from the reaching the bloodstream. Lymph nodes successfully prevent the invading microorganism. இப்போ lymph node வந்து உள்ளே என்டர் ஆகும்போது lymph fluid என்டர் ஆகும்போது ஆன்டிஜென்ஸோட போகும். உள்ளே போய் என்னாகும் அப்படின்னா அந்த மேக்ரோஃபேஜஸ் எல்லாம் வந்து டி லிம்போசிட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ என்னாகுன்னா அங்கே உள்ள ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஆன்டிபாடிஸ் தான் ஆன்டிஜனை வந்து கில் பண்ணிடும். வெளியில் வரும்போது என்ன ஆகும்னா ஆன்டிபாடிஸ் வந்து அதிகமாக வெளியில் வரும். லிம்ஃப் ஃப்ளூயிட் உள்ளே போகும்போது ஆன்டிஜனோட வெளியில் வரும்போது ஆன்டிபாடிஸ் வந்து நிறையா வெளியில் வரும். செல்ஸ் ஃபவுண்ட் இன் தி லிம்ஃபாட்டிக்ஸ் ஆர் லிம்போசைட்ஸ். இந்த லிம்ஃபில் வந்து அதிகமாக என்ன இருக்கும், லிம்போசைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லிம்போசைட்ஸ் கலெக்டட் இன் தி லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட் ஆர் கேரிட் வயா தி ஆர்டீரியல் பிளட் அண்ட் ஆர் ரீசைக்கிள் பேக் இன் டு தி லிம்ஃப். இப்போ லிம்ஃபாட்டிக் வெசல்ஸில் இருக்கக்கூடிய லிம்போசைட்ஸ் வந்து எதில் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா ஆர்டரியல் பிளட்லேருந்து வரக்கூடிய இந்த லிம்போசைட்ஸ் வந்து ரீசைக்கிள் பேக் டு தி லிம்ஃபுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. Fats are absorbed through lymph in lacteals present in the villi of intestinal wall. இன்டெஸ்டினல் வாலில் வந்து நமக்கு வந்து அப்சார்ப்ஷன் நடந்ததுக்கப்புறம் அதில் அப்சார்ப் ஃபுட் மெட்டீரியல்ஸில் வந்து எல்லாமே இருக்கும். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பிளட்டோட வந்து மிக்ஸ் ஆகணும். ஆஃப்டர் அப்சார்ப்ஷன் த அப்சார்ப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் மிக்ஸ்டு வித் தி பிளட் and are carried to the all cells of the body. அதை வந்து என்ன சொல்லணும்னா அசிமுலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆஃப்டர் அப்சார்ப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்னா அதில் பர்டிகுலராக ஃபேட் மட்டும் வந்து எங்கே போகும், கோஸ் டு டிரான்ஸ்போர்ட் டு லிவர் த்ரூ தி லாக்டியல் டக்ட், தட் இஸ் லிம்ஃபாட்டிக் டக்ட். லிம்ஃபாட்டிக் டக்ட் மட்டும் அந்த இதில் உள்ள லிம்ஃபாட்டிக் டக்ட் மட்டும் எங்கே போகும்னா லிவருக்கு வந்து ஃபேட்டை மட்டும் வந்து கேரி பண்ணிட்டு போதும். அதர் திங்ஸ் ஆர் enter into the blood by blood capillaries. கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் மற்ற எல்லாமே வந்து blood capillaries மூலமாக வந்து பிளட்டில் என்டர். இந்த ஃபேட்டு மட்டும் வந்து லிம்ஃபாட்டிக் வெசல் மூலமாக எங்கே போகும், லிவரில் போயிட்டு லிவரில் இருந்து தான் ஹார்ட்டுக்கு போகும். எதுக்காக லிவருக்கு போகுதுன்னா லிவரில் வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும். எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் ஃபில்டர்ட் இன் தி லிவர். அதுக்கப்புறமா வந்து பிளட் வந்து எங்கே போனால் ஹார்ட்டுக்கு போகும். ஸோ இதில் வந்து லாக்டியல் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டு லிம்ஃபாட்டிக் வெசலில். ஓகே, இப்போ வந்து நம்ம காம்போசிஷன் ஆஃப் லிம்ஃப் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பிளட் வெசல்ஸ் பார்க்கலாம்.